Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம வெறும் 3 இன்கிரிடியன்ட்டை வச்சு ஓரியோ பிஸ்கட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓரியோ பிஸ்கட் பெரிய பாக்கெட்ல 2 பாக்கெட் யூஸ் பண்றோம். ஒரு பாக்கெட் வந்து 120 கிராம்ஸ். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல பிஸ்கெட்டை வந்து க்ரீமோட சேர்த்து உடைச்சு போட்டுக்குவோம். இப்போ நான் 2 பாக்கெட்டில் உள்ள எல்லா பிஸ்கெட்டையும் உடைச்சி போட்டேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் பவுடராக. இப்போ அரைச்சாச்சு பாருங்க, இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஈனோ யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ 3/4 கப் பாலையும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நமக்கு சிம்பிளாக கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கேக் பேனை வந்து ஆயிலை வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஆயிலை வச்சு கோட் பண்ணிவிட்டு இது மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்குவோம். இது மேலே திரும்ப லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ இதை இது மாதிரி தட்டுவோம். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை ப்ரீஹீட் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு கடாயை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை உள்ளே வச்சுருவோம். இப்போ பேனை மூடிட்டு 30லேருந்து 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பேக் பண்ணணும். கேக் வேகிற டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயை பொறுத்து வேரி ஆகலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு ஒரு டூத்பிக் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போ ஆற வைக்கணும். நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கேக்கை வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுருவோம். இப்போ ஓரத்தை ஃபுல்லாக அது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு பட்டர் பேப்பர் இருக்கனால ஈஸியாக வந்துருச்சு. இப்போ பேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே உங்களோட சாய்ஸ் தாங்க. கேக்கு மேலே என்ன வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸில் என்ன வேணால் க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிச்சு பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஓரியோ பிஸ்கெட் கேக் ரெடி. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஃப்ளப்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.